ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். லீஃப் வில்லேஜை தன்னோட உயிரையே கொடுத்து காப்பாற்ற ரெடியாக இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸில் கவாக்கியும் ஒருத்தர். அந்தளவுக்கு இவர் லீஃப் வில்லேஜை லவ் பண்ணுறாரான்னு கேட்டால் இல்லை. அந்தளவுக்கு இவர் நருட்டோவை விரும்புகிறாரு. நருட்டோக்காக இவர் லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற கவாக்கி ஒரு கட்டத்தில் ஆளே மாறிடுறாரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் மொத்த ஷினோபியுமே இவர் அழிச்சிட்டாரு. லீஃப் வில்லேஜுமே கூட இவர் துவம்சம் பண்ணிட்டாரு. இப்படி இவர் பண்ணதுக்கு மினாட்டோவும் ஒரு காரணமாக இருக்கார். மினாட்டோ எப்படி இதுக்கு காரணமாக ஆக முடியும்? கவாக்கி ஏன் இப்படி மாறினாருங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கவாக்கி ஏன் இப்படி மாறினார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஆரிஜின்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சைல்ட் கவாக்கி. கவாக்கியோட கேரக்டர் ஏன் இவ்வளோ ரூடாகவும் அடமண்ட்டாகவும் இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சைல்ட்ஹுட் தான். ஆமாம், கவாக்கி சின்ன வயசுலேருந்தே பல கொடுமைகளை அனுபவிச்சிருப்பார். கவாக்கிக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவரோட குடிகார அப்பா மட்டும்தான் இருக்கார். இவர் முன்னாடி ஷினோபியாக இருந்திருப்பார். அப்புறம் குடிக்கு அடிமையாகி இருந்திருப்பார். இதனால் கவாக்கியை தான் எப்போவுமே இவர் வேலைக்கு அனுப்புவார். கவாக்கி மரக்கட்டைகள் வெட்டுற வேலைக்கு போயிட்டு அதில் வர காசை அவங்க அப்பாவுக்கு சரக்கு வாங்கிட்டு வருவார். ஒருவேளை கவாக்கி இந்த வேலையை சரியாக செய்யலைன்னா அவங்க அப்பா கவாக்கியை அடி வெளுத்துருவார். இதுக்கு பயந்துக்கிட்டு கவாக்கி அவரோட வேலையை சரியாக செஞ்சுட்டு இருந்தார். என்னதான் இவரோட வாழ்க்கையில் பல கொடுமைகள் இருந்தாலும் ஒரு கோல்டு ஃபிஷ் வெண்டர் இவருக்கு ஆறுதலாக இருக்கார். இவர்கிட்ட இருக்கிற கோல்டு ஃபிஷ் கவாக்கிக்கு முதல் முறையாக ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலை கொடுக்குது. இதை பார்த்த வெண்டர் கவாக்கியை கோல்டு ஃபிஷ் ஷோக்கு இன்வைட் பண்ணுறாரு. இந்த இன்விடேஷன் கவாக்கியோட பேக்கெட்டில் இருக்க அதை அவங்க அப்பா வாங்கி பார்த்துடுறாரு. தெரியாதவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்காக கவாக்கியை அவங்க அப்பா அடிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அபியூஸ் செய்யப்பட்ட கவாக்கி ஒரு கட்டத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் கவாக்கியை அதிக விலை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு. அதுதான் ஜீகன். இவர் கவாக்கிக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்கறதா சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பார். கவாக்கியோட அப்பாவும் இவரை வித்திருப்பார். ஆனால் ஜீகன் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு கவாக்கியை யூஸ் பண்ணி அவரை மேலும் மேலும் அபியூஸ் பண்ணி இருப்பார். கவாக்கியோட குழந்தை பருவம் இப்படி தான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. காரா சைல்டு. தனக்கு ஒரு புது அப்பா கிடைச்சிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருந்த கவாக்கிக்கு செம ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஆமாம், கவாக்கியை ஜீகன் காராங்கிற ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்ஜெக்டாக தான் மாற்றிருப்பார். ஆர்டிஃபிஷியல் வார்ம்ஸில் நிறைய குழந்தைகள் இருக்கிறத பார்த்த கவாக்கி பயங்கரமான பயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இருப்பார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சாதாரண ஒன்று கிடையாது. ஒட்டுசுக்கியாக இருக்கிற ஜீகன் அவரோட பேக்கப் டேட்டாவான காமாவை ஒரு ஹியூமனுக்குள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தினா அவங்களுக்குள்ள ஜீகன் ஹியூமன் டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு அவரோட டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மறுபடியும் பொறுப்பார். அந்த டேட்டாவை கேரி பண்ணுற அளவுக்கு அந்த பாடிக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் வார்மில் இருக்கிற பர்சன்ஸை கொண்டுடும். இதில் இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், கவாக்கியே பல பேர் இதால் இறந்து போகிறத விட்னஸ் பண்ணி இருப்பார். இப்படி ஒரு ட்ராமாவை தான் கவாக்கி காரா ஆர்கனைசேஷன் அப்போது அனுபவிச்சு இருப்பார். அப்போவே இவர் இறந்து போயிருந்தா கூட ஒரு வகையில் பீஸை அடைஞ்சு இருப்பார். ஆனால் கவாக்கி காமாவை பொசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உடையவராக மாறினது தான் அவரோட லைஃபோட பெரிய ட்ராஜடியாக இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம் தான் கவாக்கியோட லைஃப் இன்னும் மோசமாக போக ஆரம்பிச்சுது. ஜீகன் ட்ரைனிங். கவாக்கியோட லைஃபோட மோசமான ஃபேஸ் இதுவாக தான் இருந்திருக்கும். காமாவை பொசஸ் பண்ண கவாக்கி அதை மாஸ்டர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். ஆனால் ஜீகனுக்கு ஃபுல் மாஸ்டர் காரமாக இருக்கிற வெசல் தான் வேணும். இதனால் அவரே கவாக்கியை ட்ரெயின் பண்ணி இருப்பார். இந்த ட்ரைனிங் சாதாரணமானது இல்லை. கவாக்கியை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பிரேக் பண்ணி நான் ஒரு வெசல் மட்டும்தான், அதை தாண்டி எனக்கு வேறு பர்பஸே இல்லைன்னு கவாக்கி மைண்ட் செட் பண்ண வைக்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட பர்பஸ். அப்போ தான் ஜீகன்லேருந்து வரப்போகிற இஷிக்கிக்கு இது பர்ஃபெக்ட் வெசலாக இருக்கும். இதனால் ஜீகன் கவாக்கியை தினம் அடிக்கிறாரு, கொடுமையும் படுத்துறாரு. இப்படி அபியூஸ் பண்ணும்போது நீ ஒன்றுமே இல்லை, நீ சாதாரணமான ஒரு ஆள்,
உனக்குன்னு எந்த பர்பஸும் இல்லை. உன்னோட ஹார்ட் எம்டியாக இருக்கு. உனக்கு இருக்கிற ஒரே பர்பஸ் நான் தான். என்னை விட்டா நீ ஒரு புரோக்கன் வெசல் தான்னு தினம் தினம் சொல்லியே அடிக்கிறாரு. கவாக்கி அவங்க அப்பா கூட இருந்ததை விட 1000 மடங்கு அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. இப்படி தான் கவாக்கியோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இருந்திருக்கும். பிகினிங் ஆஃப் காமா. இந்த டைமில் கவாக்கி காராவோட லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி இருந்திருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை அனுபவித்த கவாக்கிக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் அங்கே உருவாகுது. இவர் காமாவை பொசஸ் பண்ணதால் நிறைய காரா மெம்பர்ஸ் இவரை பொறாமையாக பார்த்தாங்க. அதில் முக்கியமான ஆளாக கோட் இருக்கார். இவருக்கு கவாக்கி மேலே செம்ம காண்டு. ஏன்னா இவரால் அந்த காமாவை பொசஸ் பண்ண முடியலை. இஷிக்கிக்காக சாகிறது ஒரு பெரிய வரமாக கோட் நினச்சாரு. ஆனால் அதே இஷிக்கி தன்னோட உடம்புல பானாக போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாரு கோட். ஆனால் இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபெயில் ஆகி இருப்பார். ஆனாலும் இவர் சாகாமல் ஒரு ஒயிட் காமாவை பொசஸ் பண்ணி இருப்பார். இது மூலயமா எந்த ஒட்சுசுக்கியாலையும் பான் ஆக முடியாது. இந்த காமா வெறும் வெப்பனாக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். இதனால் கோட் கவாக்கியை விட பவர்ஃபுல்லாக இருந்தார். கவாக்கிக்கு அதிகமான டார்ச்சரையும் கொடுத்தாரு. இவர் மட்டும் இல்லை, மற்ற காரா மெம்பர்ஸும் கவாக்கியை புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் கவாக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இருப்பார். பொருட்டோவோட கண்ணிலையும் பட்டிருப்பாரு. காமா அன்லிஷ். கவாக்கி காராவோட லேப்ல இருந்து தப்பிச்சு வர்றதை யார் நோட் பண்ணாங்களோ இல்லையோ, ஜீகன் நோட் பண்ணியிருப்பாரு. அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு காரா மெம்பரை ஜீகன் அனுப்புவார். அவர் தான் காரோ. இந்த காரோவும் சாதாரணமான ஆள் இல்லை. இஷிக்கி காமாவை பொசஸ் பண்ணுற பொட்டென்ஷியல் இவர்கிட்டையும் இருந்திருக்கும். ஆமாம், இனிஷியலாக இவர் தான் இஷிக்கியோட வெசலாக சூஸ் பண்ணப்பட்டிருப்பார். அப்புறம் இவரை ரிஜெக்ட் பண்ணி இருப்பாங்க. இவர் செம ஷார்ட் டெம்பர், பயங்கரமாக கோவப்படக்கூடிய ஒரு ஆள். இவர்கிட்ட எப்படியாவது கவாக்கியை கொண்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதனால் காரோ கவாக்கியை அடி பொழந்து அன்கான்ஷியஸ் ஆக்கி தூக்கிட்டு போக வந்திருப்பாரு. கவாக்கியும் முடிஞ்ச அளவுக்கு காரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்துருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் கவாக்கி ஓடுறத ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. காரோவுக்கு காமாவோட பவர்ஸ் என்னன்னு கவாக்கி காட்ட நினச்சிருப்பாரு. அப்போதான் கவாக்கி அவரோட காமா பவர்ஸை அன்லீஷ் பண்ணுறாரு. காரோவோட கதையையும் முடிக்கிறாரு. கவாக்கி உசுமாக்கி. பெரிய டிஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ண கவாக்கி லீஃப் வில்லேஜுக்குள்ளே கொண்டு செல்லப்படுறாரு. ஆனால் கவாக்கிக்கு வில்லேஜ் எது, ஹாஸ்பிட்டல் எது, லேப் எதுன்னு தெரியாததுனால மறுபடியும் எங்கேயோ போய் ட்ராப்குள்ளே சிக்கிட்டோம்னு நினச்ச கவாக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. கண்ணில் பட்டது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. இவரை கண்ட்ரோல் பண்ண எவ்வளோ பேர் வந்தும் இவர் அன்டச்சபிளாக இருக்கார். கடைசியாக இவரோட ஆட்டம் கொஞ்சம் ஓவராக போக நருட்டோ அங்கே வந்துடுறாரு. கவாக்கியை ஈஸியாக நருட்டோ ஓவர் பவர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த கவாக்கி நருட்டோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறாரு. பட் நருட்டோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நருட்டோ கவாக்கியை பிடிச்சிடுறாரு. கவாக்கியோடைய நிலைமையை அவர் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்ட நருட்டோ கவாக்கியை அடாப்ட் பண்ணுறதா முடிவெடுக்கிறாரு. ஆனால் இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத கவாக்கி ஆரம்பத்தில் அடம் பிடிக்கிறாரு. ஆனால் நருட்டோ கவாக்கியை அவரோட பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாரு. அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சு கவாக்கியை பார்த்துக்கிறாரு. பொருட்டோ ஹேமாவரி கூடவே கவாக்கியும் வளர்றாரு. கவாக்கி சின்ன வயசுலேருந்து ஏங்கின அன்பு ஒரு வழியாக நருட்டோ மூலமாக அவருக்கு கிடைக்கிது. இப்படி தான் கவாக்கி உசுமாக்கியாக மாறினார். இப்படி கொடுமையான லைஃப்பை வாழ்ந்து அப்புறம் கவாக்கி ஆசைப்பட்ட லவ் நருட்டோவால் கிடைச்சதுனால இவர் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணாலும் நேச்சராகவே கவாக்கி ஒரு ரூடான கேரக்டர். இவர் ஒரு சைபாகுங்கிறதால இவருக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இதனால தான் இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை கவாக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இவரோட ஒட்சுசுகி குவாலிஃபிகேஷன் பற்றி நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்படலை. அதாவது கவாக்கி எப்படி காமாவை பொசஸ் பண்ணக்கூடிய வெசலாக மாறினார். ஒருவேளை அவரோட ரியல் பேரண்ட்ஸ் வேற யாரோவா? இதனால தான் கவாக்கியை அவரோட பேரண்ட்னு சொல்லப்படுற அந்த பர்சன் கருணையே இல்லாமல் கொடுமைப்படுத்தினாராங்கிற டவுட்டும் வருது. அப்படி கவாக்கியோட பேரண்ட்ஸ் வேற யாரோவா இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு ஒட்சுசுக்கியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தேரியில் சொல்லப்படுது. இவங்க ஒரு ஒட்சுசுக்கியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஷினோபிஸால் ஒரு பிரச்சனை வந்து அதனால் அவங்க இறந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களால் கூட கவாக்கி அவரோட மைண்ட் செட்டை மாற்றிருக்கலாம்.
ஏன்னா நருட்டோ கொடுத்த இம்பேக்டை விட வேற யாரோ பெரிய இம்பேக்டை கவாக்கிக்கு கொடுத்துருக்காங்க. இதனால தான் கவாக்கி அவரோட கோலவே டோட்டலாக மாற்றிருக்காரு. இதுலேயே இன்னொரு தியரி கூட இருக்கு. அதாவது கவாக்கி எப்படி இந்த ஷினோபிஸை வெறுக்கிறாரோ அதே மாதிரி தான் மினாட்டோவும் வெறுத்திருக்காரு. மினாட்டோ ஷினோபி சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் பீஸுங்கிற விஷயம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த தியரி படி கவாக்கி டைம் ட்ராவல் பண்ணி மினாட்டோவை மீட் பண்ணி அவரோட இந்த ஐடியாலஜியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மொத்த ஷினோபிஸையும் அழிச்சதா சொல்கிறாங்க. பட் இது நடக்க அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ப்ராபபிளி ஏதாச்சும் ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஷினோபி நேஷன்ஸால் நடந்து அது கவாக்கியை பாதிச்சிருக்கலாம். இதனால தான் கவாக்கி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் கவாக்கி ஷினோபிஸை அழிச்சாலும் பொருட்டோ அவங்கள மறுபடியும் கொண்டு வரதான் போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷினோபிஸால பீஸ் வராதுன்னு நினைக்கிற கவாக்கி, யாரையுமே கொல்லாமலே பீஸ் அடையலாம்னு நினைக்கிற பொருட்டோ, இவங்க 2 பேரோட ஐடியாலஜியில் யாரோடது பெஸ்ட்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.